கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 2 அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டுமென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம் விருப்பமாக வாஞ்சியோடு இருக்க வேண்டும். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு திருவசனத்தின் மீது நாம் வாஞ்சியோடு இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறோமா? அந்த வார்த்தையின் மீது விருப்பத்தோடு வேதத்தை எடுத்து வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நேசிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டுமென்றால், நம்முடைய குடும்பத்திலே வளர்ச்சி வேண்டுமென்றால், நாம் செய்கிற வேலைகளிலே தொழில்களிலே வளர்ச்சி வேண்டுமென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை விரும்ப வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை விரும்பாமல் உலக காரியங்கள் மீது உலக இச்சைகளின் மீது விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எதை நேசிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நேசிக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நேசிக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த வேதாகமத்தை இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், நம் வளர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையிலே நடத்தப்பட வேண்டுமென்றால், செழிப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமென்றால், நம் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின் மீது விருப்பத்தோடு வைராக்கியத்தோடு நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வேத வார்த்தைகளை வாசிப்பதும் இல்லை, தியானிப்பதும் இல்லை, கர்த்தரை தேடுவதும் இல்லை. அதனாலே தங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை, தரித்திரமான ஒரு நிலைமை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் எப்படி தேடுகிறோம்? அவரை துதிக்கிறோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமா? வேத வசனங்களை தியானிக்கிறோமா? அவர் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கிறோமா? அல்லது உலக காரியங்களிலே உலக சிற்றின்பங்களிலே பாவத்திலே விருப்பத்தோடு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து நாம் அவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வளர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தை நேசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அந்தந்த காலத்திலே கனி கொடுக்கிறவர்களாய் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே வேத வசனங்களை வாசிக்காமல் தியானிக்காமல் இருப்போம் என்றால் நாம் அதை வாசிப்போம், தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சகல துர்குணத்தையும் விட்டு விலகி கர்த்தருக்காக வாழ்வோம். நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொறாமையான எண்ணங்கள், வஞ்சகங்கள், கபடங்கள், புறங்கூறுதல்கள், துர்குணங்கள், கெட்ட குணங்கள் இருக்கும் என்றால் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது. நம்முடைய இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் வளர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளின் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எப்படி நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு நேரமும் ஆகாரத்தை நாம் கொடுக்கிறோமோ, சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுகிறோமோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர நம் ஞானப்பாலை பருகிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனங்கள் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. பேதைகளும் அதை வாசிக்கும் பொழுது ஞானி ஆவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் திருவசனத்தை நேசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை விரும்புவோம். வார்த்தையாகிய தேவனை பற்றி பிடித்து கொள்வோம்.
அவரே நம்மை நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய தொழில்கள், நாம் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமென்றால், ஞான பாலாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை விரும்புவோம், கர்த்தரை நேசிப்போம், அவரை தேடுவோம். கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை கட்டளையிடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். எல்லா தேவைகளையும் சந்திங்க, அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோட பேசுங்க. வரப்போகிற காரியங்களோடு எங்களோட பேசுங்கப்பா. எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.